ஹாய் கேஎஸ் வியூவர்ஸ், வாங்க எல்லாருக்குமே பிடிச்ச பட்டர் கார்லிக் பிரெட் டோஸ்ட்டை எப்படி சிம்பிளாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. பட்டர், சில்லி பவுடர், கரம் மசாலா, கார்லிக்லாம் சாப் பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள், பட்டர் நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் வியூவர்ஸ். இந்த பட்டரை நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா நான் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பட்டர் க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்மாஷ் பண்ணிடலாம் வியூவர்ஸ். இது கூட நம்மளால் எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ண முடியுமோ எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம் வியூவர்ஸ். டேஸ்ட்காக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். அப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் கூட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் வியூவர்ஸ். நல்லா க்ரீமியாக இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா பட்டர் கூட மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதில் சால்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சால்ட்டட் பட்டர்ன்றதுனால நான் சால்ட் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நான் ப்ரெட்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எல்லாத்துலேயுமே பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்கு சிம்மில் அடுப்பு வச்சுக்கலாம் வியூவர்ஸ். இது மாதிரி தோசைக்கல் வச்சுருங்க. இப்போ நம்மளோட ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பட்டர் மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கார்லிக் பட்டர் மசாலாவை ப்ரெட் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இந்த மாதிரி நம்மளுடைய எல்லாருடைய ப்ரெட் ஸ்லைஸ்லேயுமே மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்ததும் தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க வியூவர்ஸ். இந்த மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பட்டர் மசாலா போட்டு வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை இது மேலே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 சைட்லேயுமே பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். நான் ஒரு சைடு தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே லைட்டாக பட்டரை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி கொஞ்சமாக பட்டர் சேர்த்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ லைட்டாக டோஸ்ட் ஆகிடுச்சு வியூவர்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம டோஸ்ட் பண்ணால் போதும். 1 மினிட் ஃப்ரண்ட் சைட், 1 மினிட் அனதர் சைட், இது மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த அடுத்த பக்கத்துலேயும் நம்ம பட்டர் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், இப்போ நான் இந்த பக்கத்துலேயும் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு திருப்பிக்கிறேன். பாருங்கள், 2 சைடும் டோஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதான் வியூவர்ஸ், பட்டர் கார்லிக் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.